தொடங்கியது பருவதமலை கிரிவல பயணம். அலை கடலென திரண்டு பக்தியில் திளைக்கிறது பருவதமலை பகுதி. 78 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி மகா பெரியவர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பருவதமலை கிரிவலம் இன்று 79வது ஆண்டில் பக்தர்களின் பேரணியாக உருவெடுத்துள்ளது. மார்கழி மாதத்தின் முதல் நாளான இன்று காலை 6 மணி முதல் இப்பொழுது வரை தொடர்ந்து கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. பச்சைவாழி அம்மன் கோவிலிலிருந்து கிரிவலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதேபோல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பருவதமலை கிரிவலத்தில் பங்கேற்று வருகின்றனர். கிரிவல பாதையில் பக்தர்களுக்கான குடிநீர் வசதி, அன்னதான ஏற்பாடுகள், மருத்துவ உதவி முகாம்கள் உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிகளுக்காக தன்னார்வலர்களும் உள்ளூர் நிர்வாகமும் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. பக்தர்கள் அனைவரும் ஒழுங்கையும் சுத்தத்தையும் பேணிக்கொண்டு பாதுகாப்புடன் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவதமலை கிரிவலம் தொடர்பான மேலும் செய்திகளுடன் சிவா விஷ்ணு நியூஸ் டிவி உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்கும். பருவதமலையிலிருந்து SS ராமச்சந்திரன்.